1.5 கிலோ சிக்கன் வாங்கினா 3 முட்டை ஃப்ரீயா அப்படின்னு சொல்லி என் பையனே ஹஸ்பண்டும் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்களா. இன்றைக்கி நான் லீவ் போட்டிருந்தேன். ரொம்ப நாளாக பிரியாணின்னு கேட்டுகிட்டே இருந்தேன். சரி, அதை கடையில் வாங்குறதுக்கு எதுக்கு, நம்மளே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்த சிக்கனை தனித்தனியாக, குழம்புக்கு தனியாக, பிரியாணிக்கு தனியாக ஃபஸ்ட்டு தயிர் மஞ்சளும் போட்டு ஊற வச்சு விட்டுட்டேன். அப்படி இங்கே குழம்புக்கு தக்காளி வெங்காயத்தை வதக்கிட்டு தேங்காயும் உடச்சி வச்சுக்கிட்டேன். நம்ம கிராமத்து ஸ்டைலில் தான் இன்றைக்கி நான் சிக்கன் குழம்பு வைக்க போகிறேன். நான் சிக்கன் குழம்பும் பிரியாணி எப்படி செஞ்சேன்னு சொல்கிறேன் வாங்க. சின்ன வெங்காயமும் தக்காளியும் இந்த மாதிரி வதக்கிட்டு அதை அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. அப்புறமேட்டு இந்த சின்ன வெங்காயத்தை கொஞ்சமாக ஒரு வடச்சட்டில் போட்டு வதக்கிட்டு அது கூட கறியும் சேர்த்துட்டு இந்த சைடு அப்படியே குக்கரில் தாளித்து விட்டுடலாம். பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, புதினா இதெல்லாம் போட்டு பிரியாணிக்கு 2 தக்காளியும் சேர்த்து வதக்கி விட்டுட்டேன். அதுக்குள்ளே இந்த லைட்டாக கறி வெந்த மாதிரி தெரியும். அதில் நம்ம சிக்கன் மசாலா மட்டும் போட்டுட்டு கொஞ்சமாக காரத்துக்கு தனி மிளகாய் தூளும் போட்டுட்டு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி அதை முடித்து வேக வச்சு விட்டுட்டேன். பிரியாணிக்கும் சிக்கனை சேர்த்துட்டு அது கூட கொஞ்சமாக கறி மசாலா, அப்புறம் பிரியாணி பொடி இதையுமே சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டேன். அதுக்கு தேவையான கொஞ்சமாக தயிர் ஊற்றிக்கங்க. தயிர் ஊற்றினா டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு, தண்ணி இதெல்லாம் போட்டுட்டு இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் சேர்க்கல, வீட்டில் இருக்கிற நம்ம சாப்பாடு அரிசி தான் சேர்த்து வச்சுருந்தேன். ஒரு விசில் வர்றதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி தம் போட்டுருவேன். பிரியாணி அடி பிடிக்காமல் நல்லாயிருக்கும். இந்த சைடு கறி வெந்துருச்சு. தக்காளி, வெங்காயம், தேங்காய் இதெல்லாம் அரைச்ச பேஸ்ட்டு இதுக்குள்ளே ஊற்றிட்டு 2 கொதி கொதிச்சோன்னே கருவேப்பிலை தூவி இது எடுக்கணும்னா சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி. இந்த சைடு பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு. பிரியாணியும் கறி குழம்பு வச்சு என் பையனுக்கு கொடுத்தா, அம்மா சூப்பர்மா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு